அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கே கிளம்பி நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒருத்தங்களை சர்ப்ரைஸ் விசிட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நானும் அக்காவும் வந்து கிளம்பிகிட்ருக்கோம். அண்ட் நான் வந்து அவங்க ஷாக் ஆவாங்க, சர்ப்ரைஸ் ஆவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்க தான் எனக்கு வந்து பெரிய ஷாக் வந்து கொடுத்தாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டை தான் வந்து நான் மீட் பண்ணுறதுக்கு வந்து போகிறேன். 2 days பிஃபோர் ஒரு ரீல்ஸை சென்ட் பண்ணிவிட்டு உங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உங்களை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தா. சரி ஓகே, சர்ப்ரைஸாக போய் நின்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் அப்படியே ஒரு ஃப்ரூட் ஷாப்பில் நின்று ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது அவன் மேலே. ஸோ கால் பண்ணி எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நான் எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கேன்னு சொல்லி ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டா. நான் வந்து மேலப்பாளையத்தில் வந்து நிற்கிறேன், அவள் அம்மா வீடு வந்து மேலப்பாளையத்தில் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து மேலப்பாளையத்தில் வந்து நின்றுட்டுருக்கேன், மெயின் ஏரியாவில். அவள் வீட்டுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் வந்து நின்றுட்டு இருந்தேன். அவள் அதுக்குள்ளே மாமியார் வீட்டில் இருக்கேன்னு சொன்னோன்னே அப்படியே யூட்டர்ன் அடித்து டவுனுக்கு வந்து போயாச்சு. தெரியாமல் வீட்டு அட்ரஸை சொல்லுன்னு சொல்லிட்டான். அவ்வளோ குழப்படி பண்ணி சொல்லி நாங்கள் வீட்டுக்கு போனதே 8 மணிக்கு தான் அவள் வீட்டுக்கே போய் சேர்ந்தோம். அண்ட் அப்படியே நல்லா கதை பேசிகிட்டு இருந்தோம். நல்லா திட்டுனேன், ஒரு அட்ரஸ் சொல்ல தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃபுல்லாக சிரிச்சுட்டே தான் இருந்தான். அவளுக்கு வந்து செம்ம ஷாக்கு. அண்டு வேறு எதுவும் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆகி அண்ட் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அதனால தான் வந்து சர்ப்ரைஸ் விசிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து கிளம்பிட்டோம். அண்ட் அக்காவுமே வந்து அவளை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தா. அதனால தான் வந்து அப்படி போய் ஆயிஷாவை வந்து பார்க்க போயிட்டோம். அண்ட் பார்த்துட்டு நல்லா பேசிட்டு கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இப்படி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.